வெற்றி ஒரு அழகான சிறுவன் தன்னோட அப்பாவோட ரொம்பவே சந்தோஷமாக ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வரான். அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு எதிர்மறையான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே சட்டுன்னு கோவம் வரும். எதுக்கு எடுத்தாலும் யார்கிட்டேயும் கோவப்படுவான். இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் தன்னோட மகன் எப்படி இவ்வளோ கோவத்தோட சந்தோஷமாக வாழ முடியும்ன்ட்டு அவரோட அப்பா ரொம்பவே வேதனையாக இருக்குது. அதுக்காக சில விஷயங்கள் யோசிக்கிறாரு. தன்னோட மகனை இதிலிருந்து மாற்றி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோணுது. வெற்றியை கூப்பிடுறாரு. வெற்றி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் கையில் ஒரு பை நிறைய ஆணிகளை கொடுக்குறாரு. அப்போ சொல்கிறாரு, உனக்கு ஒரு முறை கோபம் வரும்போதும் இந்த பையில் இருக்கிற ஆணி எடுத்து அந்த சுவரில் நீ அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையோடு சொல்கிறாரு. அந்த நிபந்தனை என்ன அப்படின்னா, நீ என்னைக்கு ஒரு ஆணை கூட இந்த சுவரில் அடிக்காமல் உன்னோட நாளை நீ கொண்டு போகிறையோ அன்னைக்கு அப்பாவை வந்து நீ மீட் பண்ணு, இந்த விஷயம் சார்ந்தது நீ அப்பா கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வெற்றியும் அப்பா சொல்கிறது சரிங்கப்பா நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ வந்து 37 ஆணிகள் அந்த சுவற்றில் அடிக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு நாள் அவர் கடந்து போகும்போது 37 முறை அவர் ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு. நாட்கள் வாரங்கள் மாதங்கள் ஆகுது. ஸோ ஒரு நாள் அன்னைக்கு ஃபுல்லாகவே எந்த கோவமும் படாமல் தன்னோட நாளை கொண்டு போய் வெற்றி அடைஞ்சிடுறாரு. அடுத்த நாள் தன்னோட அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் சொன்ன அந்த நாளை நான் வந்து கடந்துட்டேன். ஸோ நேற்று நான் வந்து எந்த ஒரு ஆணியுமே நான் அந்த சுவரில் வந்து அடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ஆணி அடித்த அந்த சுவற்றுக்கு பக்கத்தில் கொண்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாரு, நீ உன்னோட கோவத்தை வந்து வெற்றி அடைஞ்சிட்டு தான் நினைக்கிற இல்லையா? ஸோ அதே மாதிரி நீ எந்தெந்த முறை நீ உன்னோட கோவம் வரும் போதெல்லாம் வந்து நீ அதை வெற்றி அடைஞ்சுன்னு நினைக்கிறியோ அந்தந்த நிகழ்வு நடக்கும் போதெல்லாமே இந்த சுவற்றிலிருந்து ஒரு ஆணை நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட மகனுக்கு வந்து மறுபடியும் ஒரு நிபந்தனையோடு சொல்கிறாரு. அதே மாதிரி வெற்றியும் தன்னோட சுவற்றில் இருக்கிறத ஒவ்வொரு நாளாக எடுத்துக்கிட்டே வராங்க. ஸோ முழுமையாக அந்த சுவற்றிலேருந்து அந்த ஆணி எல்லாமே நீக்கப்படுது. அன்னைக்கு போய் மறுபடியும் வெற்றி வந்து சொல்கிறாரு அப்பா கிட்ட, அப்பா அந்த சுவற்றில் இருக்கிற ஆணி எல்லாமே நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மறுபடியும் அந்த சுவற்றுக்கிட்ட தன்னோட மகனை கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு, வெற்றி நீ வந்து எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து அடைஞ்சிட்ட, உன்னோட கோவத்தை வந்து நீ வந்து தோற்கடிச்சிட்ட. ஆனால் உன்னோட கோவத்தினால மற்றவங்களோட மனசில் உருவான ஒரு வடுவை நீ வந்து ஆற்றவே முடியாது. அது என்றைக்குமே அவங்களோட மனசில் வடுவாகவே இருக்கும், இந்த சுவற்றில் தெரிகிற ஓட்ட மாதிரி. ஸோ நீ போய் ஆணி அடிக்கிறது போல் உன்னோட கோவத்தை மற்றவங்க கிட்ட காமிச்சிட்ட, அந்த ஆணி அதுலேருந்து எடுத்தது போல் அவங்கக்கிட்ட போய் ஆறுதல் பேசிட்ட. பட் நீ அந்த கோவப்படும் போது விட்ட சில வார்த்தைகள் அவங்க மனசில் என்றைக்குமே வடுவாக தான் இருக்கும். அதுக்கு உன்னால் என்றைக்குமே நிரந்தர தீர்வு வந்து கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ தான் வந்து வெற்றியும் வந்து தன்னோட தவறை புரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பாக இனிமேல் நான் அது எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதோட நம்மளோட கதையும் முடியுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோவங்கிறது வந்து எல்லாருக்குமே இயல்பான ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக ரௌத்ரம் பழகுன்னு பாரதியார் சொன்ன மாதிரி நம்ம அதை கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும். பட் எந்த விஷயத்துக்கு யார்கிட்ட நம்ம அந்த கோவத்தை காட்டுறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து மிகப்பெரிய சவாலே இருக்குது. ஸோ அதை புரிஞ்சு கண்டிப்பாக நீங்களும் எந்த இடத்துல கோவத்தை காட்டணுமோ அந்த இடத்துல கோவத்தை காமிச்சு நீங்கள் என்ன செயலை வந்து சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நடத்துங்க, அது தவறு கிடையாது. பட் எந்த எந்த இடத்துல யாருக்கிட்ட நம்ம எவ்வளோ கோவத்தை காட்டுறோம் அப்படிங்கிறதுல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அளவு முக்கியம். அந்த பவுண்ட்ரியை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு லைஃப்பை நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு இந்த கதை உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யாரெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் அதிகமாக கோவப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் இதை புரிஞ்சு நடந்துக்கட்டும். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட கோவத்தினால உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடைஞ்ச விஷயத்தையும், உங்களோட கோவத்தினால என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. மற்றவர்களுக்கும் அது வந்து உதவட்டும். நன்றி.